முஸ்லிம்களுடைய வரலாறு இரத்த கரைகளால் படிந்த ஒரு வரலாறு தான் ஹிஜ்ரி 60 சொச்சம் காலம், உமையாக்களுடைய ஆட்சி காலம். ஹிஜ்ரி 41 உமையாக்களுடைய ஆட்சியுடைய ஆரம்பம். அப்துல் மலிக் பின் மர்வான், சுலைமான், அதே நேரத்தில் சுலைமான் பின் அப்துல் மலிக், வலீத் போன்றவர்களுடைய மாவியா, யசீத் பின் மாவியா, மாவியா பின் யசீத் போன்றவர்களுடைய தொடராட்சி சுமாராக ஹிஜ்ரி 130 வரையில் இந்த ஆட்சி நீடிச்சு கொண்டே போகுது. கண்ணியமானவர்களே, இந்த ஆட்சி காலங்களை பார்த்தால் வரலாறு வித்தியாசமாக இருக்குது. என்னவாக இருக்குது? உலகத்துடைய அந்த மிகப்பெரிய வம்பர்களுடைய வரலாறாக பேசப்படுது. கொலையும் அனாச்சாரமும் கொள்ளையும் சமூக துரோகமும் உலமாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுல முக்கியமான கண்ணியமானவர்களே, ரவுஹ் பின் ஜன்பா நாயிப் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய அவருடைய மந்திரியாக, மினிஸ்டராக, கவர்னராக இருந்தவர் தான் ரவுஹ் பின் ஜன்பா நாயிப் அப்துல் மலிக் பின் மர்வான். இவரே ஹிஜ்ரி அந்த 40 கிட்டத்தட்ட 60 வருஷம் காலத்தில் இவரை கவர்னராக இருக்கிறார். அப்துல் மலிக் பின் மர்வான் சொல்றாரு, நாங்க இந்த ஈராக் வாசிகளோட மோத வேண்டிய தேவை இருக்குது. ஈராக் வாசிகள் சரியான எங்களுக்கு கட்டுப்படுறாங்க, இல்ல எங்களுடைய ஆட்சியை எதிர்க்கிறாங்க. எங்கட பொறுப்பு நாங்க ஈக்கக்கூடிய, நாங்க வாலிகளாக ஹிலாபத்தில் இருக்கிறோம், எங்கட ஹிலாபத்துடைய முக்கியத்துடைய ஆட்சி ஏற்றுக்கொள்றாங்க, இல்ல மோத வேண்டியிருக்கு. சொன்னார் ரவுஹ் பின் ஜன்பா, எனக்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், சரியான வீரமான ஆள், கடுங்கட்டிகாரன், மிச்சம் போர் தந்திரங்கள்லாம் அவனுக்கு தெரியும், அவரை பொறுப்பாக்கினா நல்லா இருக்குமே. அப்படியா? அப்ப இவரை போர் தளபதி ஆக்கியாச்சு. போர் தளபதி ஆக்கினா யார் அவர்? அல் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்-ஸகஃபி, பனு ஸகீஃபா கோத்திரத்தை சேர்ந்தவன். இவனுடைய வாப்பா யூசுப் பின் ஹகம், இவர் மிகப்பெரிய ஆலிம். அந்த ஜமானுடைய பெரும் பெரும் உலமாக்கள் சொல்றாங்க பல கிதாபுகள்ல, சீரி அலாமின் நுபலா, அதே மாதிரி தாரிகுல் பக்தாத், தாரிகு திமிஷ்க், அல் பிதாயா வன் நிஹாயா, தாரிகுல் இஸ்லாம் போன்ற பல நூல்களில் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கனிமானவர்களே, இந்த ஹஜ்ஜாஜ் இவனுடைய சொந்த ஊர் தாயிஃபை சேர்ந்தவன். வாப்பா ஒரு உஸ்தாத், இவனும் ஒரு உஸ்தாதி. பல உலமாக்கள் கிட்ட குர்ஆனை படிச்சிருக்கிறான், தஃசீரை படிச்சிருக்கிறான், ஹதீஸை படிச்சிருக்கிறான், மதரசாவுடைய உஸ்தாதாக இருந்திருக்கிறான். நல்ல விளங்கணும் சொல்றது, மதரசாவுடைய உஸ்தாதாக இருந்திருக்கிறான். சில உலமாக்களுடைய கருத்துப்படி அவன் சாயம் பூசுற தொழில் செய்ததாக சொல்றாங்க. இன்னும் சில ஆளுங்களுடைய கருத்து இருக்குது அவன் திராட்சை விற்றதா. ஆனால் எப்படி இருந்தாலும் வரலாறுடைய ஒரு உண்மை என்ன என்றா அவன் ஒரு உஸ்தாதாக இருந்திருக்கிறான். இவனை போர் தளபதி ஆக்கின பின்னால யார் போர் தளபதி ஆக்குவதற்கு மும்மலிஞ்சாரோ அந்த ரவுஹ் பின் ஜன்பா ஆக்கே முதல் அடியை கொடுத்தான். யுத்தத்துக்கு தயாராக நேரத்தில் கூடாரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். எவ்வளவு சொல்லி அவ்வளவு பேருக்கு மாட்டி அவர் போய் அங்க அப்துல் மலிக் பின் மர்வான் கிட்ட முறையிட்டார், பாருங்க இவன் இப்படி அடிக்கிறான் என்று கேட்டார். ஏன் அடிச்சாய்? நீங்க சொன்னீங்க அதிகாரத்தை தந்தீங்க, நான் சொல்ற மாதிரி கேட்கல அடிப்பேன் அப்படின்னு தைரியமா அகம்பாவத்தோட பேசினான். கண்ணியமானவர்களே, இந்த இவன் எப்படிப்பட்ட ஒரு மூதேவி என்றா, இவன் பிறந்தது கண்ணியமானவர்களே ஹிஜ்ரி 41 அல்லது 39 வரலாறுடைய குறிப்புப்படி கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 95 மௌத்தாகிறான். சரி, இந்த இடப்பட்ட காலத்தில் இவன் செஞ்ச அட்டகாசங்களை வரலாறுல பார்த்தால் சின்ன கிண்ண அட்டகாசங்கள் அல்ல. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஜும்மா செஞ்சு கொண்டிருக்கிறான். ஹஜ்ஜாஜ் மதீனாவுல ஜும்மா செய்றான். கூபாவுடைய அதே நேரத்தில் பல நாடுகள், ஷாமுடைய, மதீனா, மக்கா, ஹிஜாஸுடைய பகுதியெல்லாம் இவன் கவர்னராக இருந்த காலம். இவன் தான் ஜும்மா குத்துபா ஓதுவான். இவன் தான் அந்த காலத்தில் தராவீஹ் தொழுவிப்பான். உலமாக்கள் சீருல் அலாமின் நுபலாவுடைய அந்த ஆலிம் அல்லமா ஸஹபி, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸனுல் பஸரி போன்ற பல ஆலிம்களுடைய கருத்துல சில உலமாக்கள் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இவன் காஃபிர் என்றே முடிவு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல. நான் மாஷா அல்லாஹ் இந்த உறுதியான செய்தியை எங்க நாட்டுடைய ஃபத்வா குழுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உஸ்தாத் இருக்கார், இங்க சாத் மதரசால இருக்காரு. ஹஜ்ரத் இரவு பேசினேன் நான், நேற்று கேட்டேன் ஹஜ்ரத் இவனுடைய விஷயத்துல நான் எப்படி நடந்து கொள்றேன். அதில் சொன்னார், தெளிவாக சொன்னார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவனை உலமாக்கள் அந்த காலங்களில் சில ஆலிம்கள் காஃபிர் என்று கூட சொல்லியிருக்கிறான். நிறைய சேவை செஞ்சிருக்கிறான், ஆளுங்களுக்கு நிறைய பணங்களை கொடுத்திருக்கிறான், சதகா செஞ்சிருக்கிறான், மஸ்ஜிதுகளை கட்டியிருக்கிறான், காபா புனர்நிர்மாணம் செஞ்சிருக்கிறான். ஆனா இவன் செஞ்ச அட்டகாசம் என்ன தெரியுமா? இவனுக்கு ஜெயில் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜெயில கிட்டத்தட்ட 1,20,000 1,30,000 ஆண்கள் பெண்கள் ஒன்றா நிர்வாணமா வச்சிருப்பான். வச்சு என்ன செய்வான்? வெட்ட வழியில சூரியன் சந்திரன் அதே சூடு குளிர் இருள் எல்லா நேரங்களையும் அவங்களுக்கு 6 மாசம் 7 மாசம் வெட்டி அட்டகாசம் செய்வான். உலமாக்களை கொலை செஞ்சிருக்கிறான். காபாவுடைய அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு மகன் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் மதீனாவுல ஹிஜ்ரத்துக்கு பின்னால் முதலாவது பிறந்தவர். இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைரை கொலை செய்வதற்கு ஏன் இவர் உமையாக்களுடைய ஆட்சிக்கு தோதுவாக இருக்கல. இவர் அனிதத்தை தட்டி கேட்டவர். தட்டி கேட்கும் போது, தட்டி கேட்டால் சமூகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு உண்மையை ஒருவர் தட்டி கேட்பார் என்றால் சமூகத்தை ஒதுக்கப்படுவார். ஏண்டா இந்த ஜாஹிலியத்துடைய காலம், ஜாஹிலியா நவீன ஜாஹிலியத்துடைய காலம். இந்த காலத்தை போல நபியுடைய கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் நபியவர்கள் சொன்ன அந்த காலத்தில் இந்த அட்டகாசம் நடந்துச்சு. பல கட்டங்கள்ல இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செஞ்சிருக்கிறான்டா, கொலை செய்யறதுக்கு முடிஞ்சிருக்கிறான். இவன் கொண்டதுல முக்கியமான ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அதே மாதிரி கனிமானவர்களே, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், சயீத் இப்னு ஜுபைர், அதே மாதிரி முஹம்மதின் சாத் பின் அபி வக்காஸ் போன்ற இந்த பெரும் மகான்களை கொலை செஞ்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான உலமாக்களை கொலை செஞ்சிருக்கிறான். சின்ன கொலை அல்ல, பயங்கரமான கொலை மட்டுமில்ல கண்ணியமானவர்களே. இவன் என்ன செய்வான் என்றால், ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவிக்கும் போது அப்படியே அவன் நேரத்தை நீடிப்பான்.
ஜும்மாவுடைய நேரம் முடியும் வரைக்கும் தொழுவிப்பான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்பாங்க, அடே ஏன் நேரத்தை நீடிக்கிறாய், தொழுறதுக்கு ரெடியாக வேண்டுவான். அப்படி அட்டகாசம் செஞ்ச ஒரு மூதேவி ஹாஃபிலா இருந்திருக்கிறான், ஆனால் ஹாஃபிலால கொண்டிருக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஒரு சஹாபியா கொலை செஞ்சிருக்கிறான். அனஸ் ரலியல்லாஹு, சில உலமாக்கள் சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவன் உஸ்தாத்மார்கள் ஒருத்தர், அனஸ் பின் மாலிக் காதிமு ரசூலில்லாஹ், அவங்கள கொலை செய்வதாக எச்சரிச்சிருக்கிறான். சின்னக்கின் அட்டகாசம் செய்ய இல்லை. ஆனால் இவனை அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனாவுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. வலீதின் ஊடாக அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜாஜ் இந்த பக்கம் வரப்படாது, இந்த மூதேவி ஹஜ்ஜாஜ் மதீனாவுடைய மன்னம் இருக்கப்படாது என்று கடிதம் எழுதினாங்க. அவன் வர இல்லை. கடிமானுடைய இந்த மூதேவி அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த மௌத்துடைய முடிவு எப்படி தெரியுமா? சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கொலை செய்றான். ஹிஜ்ரி 95ல ஒரு ரிவாயத்தில் ரமலான் மாதம், இன்னொரு ரிவாயத்தில் ஷாபான்ல கொலை, இந்த மாதத்தில் ஷாபான்ல கொலை செய்றான். கொலை செய்யற நேரம் எப்படி என்றா கண்ணியமானவர்களே, அவங்க துஆ செய்றாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இதுக்கு பின்னால இவன் வாள் யாருடைய உடம்புலே படப்படாது, இவனுடைய முடிவு நீதான் பார்த்துக் கொள்ளணும். அவங்க மௌத்தான பின்னால கனவு காண ஆரம்பிக்கிறான். கனவுல சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலை பிடிச்சு இழுக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சு நெசுக்கிறாங்க. அடே ஏன் என்ன கொண்டாய், அப்படி திடுக்கிட்டு எழும்புவான், திருச்சி போவான். இப்ப சொல்லுவான், எனக்கும் சயீதுக்கும் என்ன நடந்த அப்படி என்று. பின்னால் அல்லாஹ் அவன் அக்கல் மூளையை கலட்டிட்டான், மென்டலா வைத்தான். பின்னால் ஒரு பக்கவாத மாதிரி ஒரு பெரலைஸ் நோய் ஒன்று வந்துச்சு. அதோட சேர்த்து அல்லாஹ் வயித்துல ஒரு கட்டியை உண்டாக்கினான். அந்த காலத்துடைய டாக்டர் மார்கள் என்ன செஞ்சாங்க, ஸ்கேனிங் சிஸ்டம் மாறி கண்ணியமானவர்களே, அந்த காலத்துடைய வைத்தியர்கள், இந்த வரலாறு உலமாக்கள் பார்க்கிறேன், கிதாபை சொல்றேன், கிதாபு தௌலத்துல் உமவியா முஆசிரிங்களால் எழுதப்பட்ட கிதாபு, பிதாயா வன் நிஹாயா, சியர் அலாமன் நுபலா போன்ற எல்லா கிதாபுகளிலும் இந்த வரலாறு பதிவா இருக்குது, தெளிவா பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்யறான் என்றால், அப்படியே அப்படி அபு யஅலா என்ற எழுத்தாளன் சொல்றாரு, நான் ஒளிஞ்சு போய் பார்ப்பேன், கத்துவான், கொளறுவான், சயீதுக்கு எனக்கு என்ன நடந்த. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியீன்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் செஞ்ச அநியாயமா என்று கொளறுவான். அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மென்ட் என்ன தெரியுமா? வௌத்துல அல்லாஹ் ஒரு கட்டியை உண்டாக்கினான். டாக்டர் என்ன செஞ்சாருண்டா, நூலை உள்ளுக்கு அனுப்பினார், அப்படி வெளியெடுத்தார். நூனை வெளியெடுத்தால் கண்ணியமானவர்களே, நூல்ல அப்படி கட்டி கட்டியா புழுக்கள் வெளியே வருது. வயிற்றுக்குள்ள புழு அல்லாஹ் உருவாக்கினான். 15 நாட்கள் இதே வேதனையில் அல்லாஹ் மௌத்தாக்கினான் அவனை. 15 நாட்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணியமானவர்களே, அவங்க செஞ்ச துஆவுடைய கபூலியத். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கடைசி சக்கராத்துல வந்து, அடே ஹஜ்ஜாஜ், உனக்கு நான் சொல்லலையா, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களோட மோதாதே, அல்லாஹ்வுடைய அமானிதங்களை பொறுப்பை சீரழிக்காதே, உனக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தரப்பட்டிருந்தது, மதரசாவுடைய பொறுப்பு தரப்பட்டிருந்தது, ஹரமுடைய பொறுப்பு உனக்கு இருந்துச்சு, உலமாக்களுடைய கண்ணியங்களை பேண வேண்டியால் எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு அட்டகாசம் செஞ்சிருக்கிறாய், ஹரத்துலுக்கு கொலை செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு அட்டகாசம் செஞ்சவன், அல்லாஹ் உன்னை சும்மா விடுவானு அந்த நேரத்தில் புத்திமதி சொல்லிட்டு அழுவாங்க ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எதிர்மறையாக கண்ணியமானவர்கள் அதே காலத்துல உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன வயசு கண்ணியமானவர்கள் 2 வருஷம் ஆட்சி, அந்த மனுஷனுடைய ஆட்சி பீடம் ரஜா பின் ஹயவான்